ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு வேற லெவல் அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து இன்னும் வந்திருக்காது. சப்போஸ் நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து வழக்கம் போல் பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ இன்டர்ஃபேஸ் இது மாதிரி வேற லெவலில் இருக்குது கைஸ். ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், கால்ஸ், சேட்ஸ் அதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் இருக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து இது மாதிரி அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்கவே சும்மா வேற லெவலில் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸே இன்னும் வேற லெவலில் இருக்குது. இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக போகிற அப்டேட் வந்து சும்மா வேற லெவலான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுறப்ப தப்பாக மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் ஃபார் எவர்னு கொடுத்துருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த மெசேஜ் நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிட்டிங்களோ அந்த மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ புதுசாக வந்து எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்க பார்த்துருந்தாலும் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டெலிஷனுமே இல்லாமல் டேரெக்டாக வந்து உங்கள் மெசேஜ் வந்து கரெக்டான டைப்பிங்க்கு அப்டேட் ஆயிரும். ஸோ ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு மெயினாக ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் வேற லெவல் யூஸாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த அப்டேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் வந்து நீங்கள் அடிக்கடி புது ஃபோன் வந்து மாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸில் போயிட்டு சேட் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா கீழே வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு வேற லெவல் ஆப்ஷனே சொல்லலாம். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் டேட்டா ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட புது ஃபோனில் வந்து இதே நம்பர் வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் பேர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு QR கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட்டில் இருக்க அந்த கேமராலேருந்து இதை ஸ்கேன் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் பழைய ஃபோனில் இருக்க எல்லா சேட்டையும் வந்து ஈஸியாக வந்து அந்த புது ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அப்டேட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அப்டேட்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அடுத்து சொல்ல போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து குரூப் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த குரூப் வந்து நீங்கள் அட்மின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப்போட லிங்க் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலியமாக வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இப்போ வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து யார் அந்த லிங்க் வச்சிருந்தாலும் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப் செட்டிங்ஸில் போயிட்டு அப்ரூவ் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் யார் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்கள்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தான் வந்து அந்த குரூப்லேருந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு வந்து லிங்க் அமைச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரெக்வெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்மின் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அந்த பேர் போட்டு ஹேஸ் ரெக்வெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணி அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா குரூப்பில் தான் உங்களால் ஜாயின்டே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த அப்டேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் வந்து சில சீக்ரெட்டான சேட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருப்போம். ஸோ அது எல்லாத்துக்கும் லாக் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப்பே வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்லேயே அந்த ஆப்ஷன் வந்து கொண்டாந்துட்டாங்க. அது வந்து வேற லெவல்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து யாரோட சேட்டை லாக் பண்ணுமோ அந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜ் கீழே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி அந்த சேட் வந்து லாக் ஆயிரும். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து தெரியவே தெரியாது. ஸோ இதோட இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் வெளில வந்துட்டு ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆர்கேவ் சேட்ஸ் தான் மேலே வந்து ஆர்கேவ்னு காட்டும். இப்போ வந்து நீங்கள் லாக் சேட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மேலே வந்துட்டு திரும்ப இன்னொரு ஸ்வைப் பண்ணால் தான் வந்து அந்த லாக் சேட் இருக்க ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை பண்ணால் தான் வந்து அந்த சேட்டுக்குள்ளே வந்து போக முடியும். ஸோ வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்கல இது வந்து ஒரு தரமான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டான டைமில் வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து என் ஃபோனுக்கு வரல. ஸோ ஆனால் அந்த அப்டேட்ஸ்லாம் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலோ வாய்ஸ் காலோ பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி டாப்பில் அது பாப்பப் ஆகிறப்போ ஆன்சர் இல்லைனா டிக்ளைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் காட்டும். ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து புதுசாக ரிப்ளை அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து உங்களால் ஏன் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னா சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் யாராச்சும் மிஸ்டு கால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் முன்னாடி நார்மலாக தான் வரும். கீழே அந்த ஆரோ மார்க் மட்டும் தான் வந்து ரெட்டில் வரும். ஆனால் இப்போ வந்துருக்க அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கால் லாக்ஸில் யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட பேரில் வந்து ரெட் கலர் வரும். நம்ம ஃபோன் டைலரில் வர மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்டேட். ஓகே, இப்போ நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து வந்திருக்க அப்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.